ஃபர்ஸ்ட் டைம் விஜய பார்க்கும்போது அப்பா அவ்வளோ அழகு அப்படின்னு தான் எனக்கு இருந்துச்சு. பர்சனலா எனக்கு இருந்துச்சு. ரொம்ப அழகு. பேசும்போது அதுவும் அந்த சிரிப்பு சிரிச்சாரு பாருங்க, அந்த சிரிப்பு தான், அந்த சிரிப்புக்கே அடிமை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அவரு அந்த கட்சி பத்தி பேசும்போது அவர் என்னென்ன பண்ண போறாங்க அதெல்லாம் பத்தி பேசும்போது கண்டிப்பா அவர் பண்ணுவாருன்றது அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன்லயே எங்களுக்கு தெரிஞ்சது. அவர் கண்டிப்பா பண்ணுவாரு. வெறித்தனமா மாறி இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னாக்கா தேவையில்லாம அவர் மேல பழிய போட்டாங்க. அதுக்கு ரிவெஞ்ச் கண்டிப்பா நாங்க எடுப்போம் தான் நாங்க நம்புறோம். அதாவது டிவிக்கே கட்சி. இளைஞர்களுக்கு ஒரு உத்தியோகம் கொடுக்க வகையில அவங்க பேச்சுகள் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னும் நல்லா பேசினா காஞ்சிபுரத்துல என்னென்ன பிரச்சனை பாலாறு பிரச்சனையை பத்தி பேசினாங்க. பஸ் ஸ்டாப், காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாப்ல நீங்க போனீங்கனாலே தெரியும் அது எவ்வளவு சூப்பரா இருக்குன்னே தெரியும். ஏன்னா நாங்க பல வருஷமா ஒரு பிறந்ததுல இங்கதான் இருக்கோன்றப்போ அந்த காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாப் பத்தி பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ரொம்ப நல்லா இருக்காது அந்த பஸ் ஸ்டாப். அதை பத்தி பேசினாங்க. அது அவரு பழசுதான். அதான் எம்ஜிஆர் இருக்கும்போது அது கட்டினதா மாதிரி பேசினாரு. அதை மாத்தணும் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் வீட்டுக்கு ஒரு பட்டதாரி, அப்புறம் நிரந்தர வேலை வாய்ப்பு, ஒரு வீட்டுக்கு ஒரு கண்டிப்பா ஒருத்தருங்க வேலைக்கு போற மாதிரி இன்கம், ஒருத்தருக்கு இன்கம் இருக்கிற மாதிரி, அப்புறம் ஸ்கூட்டி, ஒரு வீட்டுக்கும் ஸ்கூட்டி இருக்கணும், ஒருத்தருக்கும் ஒரு நிரந்தர வீடு இருக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாரு அவரு. கண்டிப்பா அதெல்லாம் செய்வாரு நாங்க நம்புறோம். கண்டிப்பா செய்வார்.